ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு உமா சுந்தர் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி அழகான ஒரு சண்டே ரொட்டீன் தான். மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரலும் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். சண்டே மார்னிங் எப்போதும் போல் எழுந்திரிச்சு அடுப்பில் பால் வச்சுட்டு சிம்மில் வச்சுருவேன். எப்போவுமே அணிக்குட்டியை நான் வந்து தான் எழுப்புறது. அது வரலாம் அமைதியாக சமத்தாக தூங்குவாள். மார்னிங் 5:30க்கு எந்திரிச்சு அவளுக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணுவேன். பால்லாம் எடுத்து நல்ல பில்லரில் தூங்கிக்கிட்டே குடிப்பாள். அதுக்கப்புறம் திரும்ப அந்த துணிக்குள்ளே போய் அனவாக இருந்துக்குவா. அதுக்கப்புறம் 8 மணி போல் அத்தைக்கு ஆப்பிள் வெட்டும்போது அந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போடுவோம். ஸோ அந்த சீடெல்லாம் அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத மட்டும் போடுவேன். அழகாக கொறிச்சு சாப்பிட்டுட்டு என்கிட்ட விளையாண்டுக்கிட்டே இருப்பாள். கரெக்டாக மேலே ஏறி விளையாண்டுட்ருக்கும்போது ஒன்று கடிச்சிட்டா. அப்புறம் போய் நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஃபீட் பண்ணேன். இன்றைக்கி ஆப்பிள் சாப்பிடல வச்சேன். ஆனால் திரும்பவும் பால் தான் குடித்தா. நல்ல பில்லரை பிடிச்சிக்குவா. அவள் வாயிட்டு அப்படி கடித்து அந்த பில்லரை அப்படி தூக்குவா. நம்ம அப்படி கீழே சரி கழுத்து வலிக்குமேன்ட்டு நம்ம கீழே கொடுத்தோம்னா குடிக்க மாட்டாள். அவளே பிடிச்சி மேலே தூக்கி தான் குடிப்பா. கொஞ்ச நேரம் அதை அடுத்த பால் தீந்து போய் எடுக்கிறதுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் அலைவா. இப்போவுமே நல்லா பாருங்கள், தூங்குவா பாருங்கள் பால் குடிச்சிக்கிட்டே. அதுக்கப்புறம் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நேராக மாவு இன்றைக்கி எந்திரிச்சோடனே பால்லாம் காய்ச்சறதுக்கு முன்னாடி மாவு தான் போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசி தான் போட்டேன். ஏன்னா எந்திரிச்சதுக்கப்புறம் தான் உளுந்து ஊற வச்சேன். 1 மணி நேரம் ஊறினா போதும். அதை எடுத்ததுக்கப்புறமா வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உளுந்து போட்டேன். எப்போவுமே நான் இப்படி தான் ஊற வைக்கிறது. அதுக்கப்புறம் ஆப்பிளுமே அவிஞ்சிருச்சு. இந்த பக்கம் வந்து மாமாவுக்கு தான் ஆவாரம்பூ தண்ணி 1 கிளாஸ் ஊற்றி நல்லா 1/2 கிளாஸ் வத்தரை வரலாம் அத்தை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் ஒரு 3 நெல்லிக்காய் எடுத்து நல்லா கொட்டையை எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வடிகட்டி 2 தண்ணியும் சேர்த்து மாமா எந்திரிக்கும் போது கொடுப்பாங்க. இப்படி குடிக்கிறதுனால சுகர் லெவல் கம்மியாகும் அப்படின்னு மாமா இது அக்டோபர் மாதத்துலேருந்து குடிக்கிறாங்க. எனக்கு 1 கிளாஸ் பால் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு வர செல்லை எடுத்துகிட்டு வந்து உட்காந்து யூடியூப் பார்த்துட்ருப்பேன். ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். என் செல் சும்மா பக்கத்தில் இருந்தால் கூட எங்கள் வீட்டுக்கார் செல் எடுத்து தான் அதில் யூடியூப் பார்க்குறது. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி பப்பிக்கு தான் அடுத்து சாப்பாடு ரெடி பண்ணேன். கொஞ்சம் கேரட், பீன்ஸ், முட்டை, சிக்கன்லாம் போட்டு வச்சுட்டு இன்றைக்கி வந்து கம்பு மாவு இருந்தது. அதில் தான் களி கிண்ட போகிறேன். 1 கிளாஸ் அரிசி எடுத்து கழுவலான்னு எடுத்தேன். அதுக்குள்ளே இளநீக்கார் வந்துட்டார். அவங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு 2 இளநீ வாங்கினேன். அதை அப்படியே செம்பில் ஊற்றி அது நிறைய ஆயிடுச்சு. கொஞ்சம் மட்டும் வடிச்சிட்டு இதை மூடி வச்சுட்டு அதை நான் குடிச்சிக்கிட்டேன். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி போட்டுறணுங்க. இந்த சாதம் வந்து நல்லா குழையணுமாக்கும். நான் ரெடிமேட் மாவு தான் வாங்கியிருக்கேன். பக்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது, டெய்லி நீட்ஸ்னு. அதுலேருந்து நான் வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிட்டேன். அமுக்கெல்லாம் வேண்டாங்க, சாதாரணமாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே சாதம் வெந்துருச்சுன்னா அதிலே மாவு போட்டு கிண்டணும். ஒரு சிலருக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ சாதத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கம்பு மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். பட் எனக்கு கொஞ்சம் தண்ணி கூடுதலாகவே ஆயிடுச்சு. இந்த பதத்தில் இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கட்டி ஆகிடும். தண்ணி ஆகிடுச்சுன்னா ரொம்ப நேரம் கிண்ட வேண்டியதாக இருக்கும். அந்த சைடு கேப்பில் மாவும் ஆட்டி முடிச்சிட்டேன். இப்போ சாதம் வந்து நல்லா குழஞ்சிருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்துடலாம். நீங்கள் வந்து கம்பு மாவு அப்படியே போட்டு கூட நம்ம கிண்டலாம். ஒரு சிலருக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வழியே சொல்கிறேன். நான் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டேன். கொஞ்சம் நீங்கள் கட்டியாக ஃபஸ்ட்டு காமிச்ச பாருங்கள், அந்தளவுக்கு கட்டியாக இருந்தால் போதும். அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க கம்பு மாவை இதில் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கட்டை இருக்கும் பாருங்கள், மத்தோடைய பின் சைடு கூட வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறினீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த கரண்டி வச்சு தான் கிண்டணும்லாம் இல்லைங்க. வீட்டில் எந்த ஒரு உருட்டு கட்டை மாதிரி இருந்தாலும் அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி களி கிண்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கிண்ட கிண்ட நல்லா கட்டியாகிக்கிட்டே வரும். ஆக்சுவலாக நான் 1.5 மணி நேரமாக கிண்டினேங்க. சரி, ஒரு சிலருக்கு ஈஸியாக இருக்கணுமேன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி கரைக்க போய் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் இறக்கி வச்சு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு இந்த பாத்திரத்தில் லைட்டாக தான் எண்ணெய் தடவணும், ரொம்ப தடவாதீங்க. அப்படி போட்டு உருட்டி எடுத்தோம்னா சூப்பரான களி ரெடி ஆயிரும். வெறுமனே தண்ணியில் தொட்டே நம்ம உருண்டை பிடிச்சா கூட நல்லா வரும் ஆறுனதுக்கப்புறம். கம்பு களி எப்படி வெந்துச்சான்னு பார்க்குறதுனா தண்ணியில் தொட்டுட்டு கம்பு களியை தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டிச்சுன்னா திரும்ப கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கிண்டுங்க.
இன்றைக்கி நம்ம களிக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போட்டு துவரம்பருப்பு சாம்பார், சிக்கன் கிரேவி தான் வச்சுருக்கேன். அத்தை ஒரு பக்கம் மத்தியானத்துக்கு வல்லாரை தான் பறிச்சிட்ருக்காங்க. என் வாழ்க்கையிலே நான் களி சாப்பிட்டது நான் பெரிய பொண்ணானப்போ எங்கள் அம்மா உளுந்தங்களி வெந்தயக்களி பண்ணி கொடுத்தாங்க. நான் சாப்பிட்ணுன்றதுக்காக எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்து குச்சி வச்சுட்டு உட்காந்துருப்பார். அதுலேயும் கொடுமை, நடுவில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நான்வெஜ்ஜு கருப்பட்டியெல்லாம் வேறு வச்சு கொடுப்பாங்க. வேறு வழி இல்லாமல் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நானாக களி கிண்டி இப்போ தாங்க சாப்பிட்றேன். இதுவரையிலும் பார்த்திங்கன்னா களி நான் கிண்டினதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். சூப்பராக வந்திருந்தது. பட் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல தான். பட் சிக்கனோடு வச்சு சாப்பிடும்போது நல்லா இருந்தது. உடம்புக்கு எந்த பொருள்லாம் சத்தோ அதெல்லாம் தேடி தேடி பார்த்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பப்பியை கொஞ்சம் கவனிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா அரைச்சி தலையில் தடவிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு மத்தியானம் லஞ்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். 12 மணி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டு சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை காலையிலே விரவி வச்சுருந்தேன். ஸோ அதை அடுப்பில் போட்டுட்டு வல்லாரைக்கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. காஞ்ச மிளகா, தேங்காய், புளி, உளுத்தம்பருப்பு இதை நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி துவையில் அரைச்சி வச்சுட்டா போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த விலாக் அவ்வளோதாங்க. இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.